வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரீதா. ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். சென்னை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. திராவிட கட்சிகளுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை. டாக்டர் பாரிவேந்தர் குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தை விலைக்கு வாங்க முயற்சி. திமுக அதிமுக பற்றி பிரகாஷ் கரத் கருத்து. தமிழகம் 50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்டது. அதிமுக ஆட்சி குறித்து ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளால் இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சென்னை YMCA திடலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர், மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பிரகாஷ் ஜவடேகர், பொன் ராதாகிருஷ்ணன், தேசிய பொதுச் செயலர் முரளிதர ராவ், தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். பிரதமர் மோடி வருகைக்கு முன்னர் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் உரையாற்றினார்கள். பிரச்சார மேடைக்கு மோடி வந்தபோது அங்கிருந்த தலைவர்கள் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சார மேடையில் பாரதிய ஜனதா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, தற்போதைய தேர்தல் தமிழகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தல் என குறிப்பிட்டார். மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதை பட்டியலிட்ட பிரதமர் மோடி, இலங்கையில் போரால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கும் 50,000 வீடுகளை கட்டித்தரும் பணியில் தமது அரசு ஈடுபட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேரை காப்பாற்றியதை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். हमारे 5 तमिल मछुआरे श्रीलंका की जेल में सड़ रहे थे, उनको फांसी की सजा हो गई थी। हमने कोशिश की कि मेरे इन तमिल भाइयों की जिंदगी हम बचाएं, राजद्वारी संबंधों के आधार पर कोशिश की, और आज मैं सर झुकाकर संतोष के साथ कह सकता हूं कि जिनके लिए फांसी का फंदा तय था, जिनका मरना निश्चित था, फांसी के तख्त पर से उन 5 मेरे मछुआरा तमिल भाइयों को वापस लाने का मुझे सौभाग्य मिला. தமிழக மக்கள் தங்களை கஷ்டத்திலிருந்து மீட்கும் அரசு வேண்டுமா அல்லது துன்பத்தில் ஆழ்த்தும் அரசு வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் ஆட்சியால் ஒரு நல்ல அரசை கூட தமிழக மக்களால் காண முடியவில்லை என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். मेरे तमिलनाडु के भाइयों बहनों, आपने इतनी बुरी सरकारें देखी है, इतनी बुरी सरकारें देखी है कि आप अच्छी सरकार क्या होती है उसकी कल्पना भी अब शायद करने की स्थिति में नहीं रहे हैं. बुरी सरकार और अच्छी सरकार में फर्क क्या होता है, वो दिल्ली में हमारी सरकार बनने के बाद लोगों को तराजू देकर के बैठने का अब मौका आया है. पहले तो पता ही नहीं चलता था कि अच्छा होता भी है क्या. முன்னதாக பேசிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, ஒட்டுமொத்த நாடும் முன்னேறி செல்லும் போது தமிழகம் மட்டும் பின்தங்கி இருப்பதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி அமைத்துள்ள திமுக காங்கிரஸ் கட்சிகள் இடையே முரண்பாடுகள் அதிகம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தமிழக நலனில் தங்களது அரசு அதிக அக்கறையுடன் செயல்படுவதாக வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். திராவிட கட்சிகளுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை என்று இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சென்னை YMCA திடலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், ஊழல் முறைகேடுகளில் திமுக அதிமுக 2 கட்சிகளும் போட்டி போட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் மீண்டும் மீண்டும் ஆளுகிறதே, அவர்கள் எப்படி ஆள முடிகிறது என்று சொன்னால், அவர்களெல்லாம் இந்த
அவங்களுக்கு ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கையே இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு அடிமைகளாக இருந்து பழக்கப்பட்டு விட்டோம். இந்த தேர்தலுக்கு பிறகு நாம் அடிமைகளாக இருக்க போகிறோமா, இல்லை மரியாதையோடு வாழப்போகிறோமா, சுதந்திரமாக வாழப்போகிறோமா என்பதை நாம் முடிவெடுக்கிற நேரம் இது. ஆகவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஊழல் லஞ்சம் என்று சொல்லாத வாய் இல்லை. இவர்களை பொறுத்தவரை திமுக அதிமுக இரண்டுமே ஒரே கட்சி தான். அவருக்கு சொன்ன மாதிரி காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். அவருக்கு எந்த வேறுபாடும் இல்லை. தமிழகத்தில் தொழிற்சாலைகள் சிறப்பாக இயங்காததால் வேலை வாய்ப்பின்றி 1,07,00,000 இளைஞர்கள் தவிப்பதாக டாக்டர் பாரிவேந்தர் கவலை தெரிவித்தார். படித்த இளைஞர்கள் நாட்டின் எதிர்கால நலனை கருதி சிந்தித்து வாக்களித்தால் திராவிட கட்சிகளை அகற்றி தேர்தலில் புதிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வேண்டுமானால், உங்கள் எதிர்காலம் இருக்க வேண்டுமானால் நீங்கள் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். திரும்பவும் சொல்லுகிறேன், இன்றைக்கு 1,07,00,000 இளைஞர்கள் படித்துவிட்டு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மட்டும் ஒரே ஒரு முறை ஒரே கோணத்தில் நின்று சிந்தித்தால் நிச்சயமாக இந்த தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் கொடுக்க முடியும். அதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். அதற்கு அடுத்து பாருங்கள், இந்த இலவசங்கிறதுல பெரும் பங்கு வகிப்பது என்ன தெரியுமா? இந்த விலையில்லா அரிசி. விலையில்லா அரிசி யார் கொடுக்குறா? எவனோ தெரியவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உண்மையை பேசுவதற்கு ஆள் இல்லை, அதை விளக்குவதற்கு ஆள் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு 1 கிலோ அரிசி, இவர் சொல்லுற வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் விலையில்லா அரிசி 1 கிலோ 33 ரூபாய். அந்த 33 ரூபாயில் 30 ரூபாய் மைய அரசு, மரியாதைக்குரிய மோடி அரசு கொடுக்கிறது. தமிழ்நாடு அரசு எவ்வளோ கொடுக்குது? 3 ரூபாய் கொடுக்குது. இந்த கூட்டத்தில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் தேவநாதன் யாதவ், மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, பிரகாஷ் ஜவடேகர், பொன் ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலர் முரளிதர ராவ், தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன், தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பேசினர். கூட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்யும் திமுகவும் அதிமுகவும் பணத்தை கொண்டு தேர்தல் ஜனநாயகத்தை அழிப்பதாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் கரத் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை அரண்மனை தெருவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு தேவையான எந்த திட்டமும் இல்லை என்று கூறினார். இலவசங்களை வழங்காமல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பளித்தால் அவர்களே சம்பாதித்து பொருட்களை வாங்கிக் கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டார். ஊழல், வேலை வாய்ப்பின்மை ஆகியவற்றை அகற்றிட மக்கள் நல கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என பிரகாஷ் கரத் கேட்டுக்கொண்டார். அதிமுகவின் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் 50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்டதாக திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை ஐயனார் திடலில் நேற்று திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை விளக்க கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஸ்டாலின் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய பொழுது, புதுக்கோட்டைக்கு 2 அமைச்சர்கள் இருந்த பொழுதும் அதிமுக ஆட்சியில் எந்த வளர்ச்சியும் அடையவில்லை என்றார். மாணவர்கள்தான் நாட்டின் எதிர்காலம் என்பதால் தான் கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என திமுக அறிவிப்பு வெளியிட்டதாக ஸ்டாலின் குறிப்பிட்டார். திமுகவின் தேர்தல் அறிக்கையை ஜெராக்ஸ் எடுத்து அதிமுக அறிக்கை வெளியிட்டுள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்தார். ஆட்சியில் இருந்தபோது 100 யூனிட் இலவச மின்சாரம் என அறிவிக்காமல் தேர்தலின் போது மட்டும் அதிமுக அறிவிப்பது ஏமாற்று வேலை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விஜயகாந்த், தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஜெயலலிதாவிற்கு தோல்வி பயம் வந்துள்ளதால் தான் இலவசங்களை அள்ளி வீசுவதாக குறிப்பிட்டார். பலமுறை இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட கடலூர் மக்களுக்கு தேவையான உதவிகளை அதிமுக அரசு செய்ய தவறியதாக விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். 100 யூனிட் இலவச கரண்ட் உடனே 600 யூனிட் அப்படின்றாங்க.
அதாவது கடலூர் பக்கம் எட்டி பார்க்காத ஒரு அம்மா 100 யூனிட் கொடுத்ததுன்னு இங்கெல்லாம் கரண்டே இல்லை இல்லை நார்மலாக கரண்டாக இருந்துச்சு, கரண்டே கிடையாது. அப்பெல்லாம் இங்கே போனாங்கன்னா சரி, சுனாமி தானே போயிடும், அப்புறம் இந்த மழை வெள்ளம் எதுலையுமே வரலாம் சரி. அதுக்கப்புறம் கரண்ட் வந்து என்னைக்காவது இல்லை. இந்த கடலூர் மாவட்டத்துக்கு 100 யூனிட் பிரின்னு ஏதாவது சொன்னாங்களா? அந்த அம்மா சொல்லவே இல்லை. இந்த அம்மாவுக்கு என்ன பயம்? தோல்வி பயம். திமுகவும் அதிமுகவும் ஒன்றுக்கொன்று மாற்றாக இருக்க முடியாது என திரிபுரா முதல்வர் மாணிக் சர்க்கார் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு எதிராக முதல் முறையாக 6 கட்சிகளின் கூட்டணி அமைந்துள்ளதாக தெரிவித்தார். கருப்பு பணம் வைத்திருப்பவர்களும் ஊழல்வாதிகளும் தான் திமுக அதிமுகவை ஆதரிப்பதாகவும், அடித்தட்டு மக்கள் அனைவரும் மக்கள் நல கூட்டணியை ஆதரிப்பதாகவும் மாணிக் சர்க்கார் குறிப்பிட்டார். AIDMK and DMK, there is no difference. One party cannot be alternative to another. They are the same boat brothers of 6 political parties. Here, this third alternative that is emerged as alternative both to the DMK and AIDMK. +2 தேர்வு முடிவுகள் வரும் 17ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் 25ஆம் தேதியும் வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி முடிவடைந்தது. இந்த தேர்வை 8,39,000 மாணவ மாணவியர்கள் எழுதினர். +2 தேர்வு முடிவுகள் வரும் 17ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு வெளியாகிறது. கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி வரை நடைபெற்ற SSLC பொதுத் தேர்வுகளை தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 10,72,000 மாணவ மாணவியர்கள் எழுதினர். SSLC பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 25ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகளை www.tnresult.inc.in, www.dge1.tn.nic.in என்ற இணையதளங்களிலும் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஊடுருவிய தீவிரவாதிகள் 3 பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் புல்வாமா மாவட்டத்தில் அவந்திபுராவில் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு தீவிரவாதிகளுக்கும் வீரர்களுக்கும் இடையே நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் 3 பேர் கொல்லப்பட்டனர். அங்கு பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் முனைப்புடன் தேடி வருகின்றனர். அதிமுக தேர்தல் அறிக்கையில் இலவச அறிவிப்புகள், தோல்வி பயம் காரணம் என முத்தரசன் பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் IJK வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். இதன்படி இன்று மாலை 5 மணிக்கு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனித்தொகுதியில் IJK வேட்பாளர் ஜோ கலையரசனை ஆதரித்து டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இரவு 8 மணிக்கு திருச்சி மாவட்டம் துறையூரில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் வி ஆனந்தனை ஆதரித்து டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் செய்ய உள்ளார். தோல்வி பயம் காரணமாகத்தான் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இலவச அறிவிப்புகளை அள்ளி வீசியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் சட்டப்பேரவை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய முத்தரசன், கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாக மின் உற்பத்திக்கான எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என கூறினார். 2011ஆம் ஆண்டு வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை அதிமுக மீண்டும் வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகளை எதை நிறைவேற்றியது என சொல்லிவிட்டு இப்பொழுது மீண்டும் தேர்தல் அறிக்கையை ஒரு நியாயமான முறையில் வெளியிட வேண்டும். இலவசங்களை அறிவித்து வாக்குகளை பெறலாம் என்று அதிமுக முயற்சிகளை மேற்கொள்கிறது, அச்சத்தின் காரணமாக. திமுகவோ அதிமுகவோ மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் மது கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.
அப்போது பேசிய அவர், திமுகவினரும் அதிமுகவினரும் நடத்தும் மது ஆலைகளிலிருந்துதான் மது விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஒரு கட்சி ஆட்சி என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி மலரும் எனவும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் உள்ள வாக்காளர்களுக்கு அடையாளச் சீட்டுகள் விநியோகம் செய்யும் பணி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரி தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ஜவஹர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது வாக்குப்பதிவுக்கு 5 நாட்களுக்கு முன்னதாக வாக்காளர் அடையாளச் சீட்டு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று முதல் 11ஆம் தேதி வரை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்காளர் அடையாள சீட்டு வழங்கப்படும் என கூறினார். மேலும் சட்டம் ஒழுங்கை காக்கவும் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் விநியோகிக்கப்படுவதை தடுக்கவும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பெரம்பலூரில் கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மாநிலம் முழுவதும் கடந்த 1 மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் பெரும்பாவூர், செட்டிக்குளம், பொம்மனப்பாடி, பாடாலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோன்று கரூரிலும் நேற்றிரவு மழை பெய்தது. தமிழக சட்டப்பேரவையின் தற்பொழுதைய தேர்தலில் திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா, பாமக என பல முனை போட்டி நிலவுகிறது. இப்படி இருக்க விஐபி தொகுதிகளில் நிலைமை என்ன? இன்றைய வேந்தர் செய்திகளின் விஐபி தொகுதி சுற்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடும் காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதி பற்றி பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள 2 தனி தொகுதிகளில் ஒன்றான காட்டுமன்னார் கோயில் கடந்த 1967 தான் தனி தொகுதியாக மாற்றம் பெற்றது. சென்னை மக்களின் தாகம் தீர்க்கும் வீராணமேரி காட்டுமன்னார் கோயில் தொகுதியில்தான் உள்ளது. தொகுதியில் விவசாயமே முக்கிய தொழிலாக உள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் மொத்தம் 2,10,688 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,07,252 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,03,431 பேரும் உள்ளனர். 3ஆம் பாலினத்தவர் 5 பேர் உள்ளனர். இதற்கு முன்னர் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் அதிமுக 1 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், திமுக 5 முறையும் வென்றுள்ளன. 2011 நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட என் முருகுமாறன் 83,665 வாக்குகள் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் டி ரவிக்குமார் 51,940 வாக்குகள் பெற்றார். 31,725 வாக்குகள் வித்தியாசத்தில் முருகுமாறன் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் நிலவி வரும் பிரச்சனைகளை பார்க்கலாம். வீராணம் ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் மழைக்காலங்களில் காட்டுமன்னார் கோயில் தொகுதி மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஏரியை தூர்வார 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் இதுவரை பணிகள் நடைபெறாமலேயே உள்ளது. சாலை வசதி மேம்படாததுடன் திருச்சி சிதம்பரம் இடையேயான 2 பாலங்களும் பழுதடைந்துள்ள நிலையில் உள்ளது. இதனை சீர் செய்ய கோரி பலமுறை போராட்டங்கள் நடைபெற்றும் தீர்வு கிடைக்கவில்லை. தொகுதிக்குள் அரசு கல்லூரிகள் ஒன்று கூட இல்லை என்பதும், தொழிற்சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தப்படாததால் மக்கள் கடும் ஏமாற்றத்தில் உள்ளனர். கிராமப்புறங்களை மட்டுமே கொண்டுள்ள காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் குடிசை வீடுகளே அதிகம். இதனை மாற்றி காங்கிரீட் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்ற மக்களின் நீண்டகால கோரிக்கை கண்டுகொள்ளப்படாமல் உள்ளது. காட்டுமன்னார் கோயில் தொகுதி பிரச்சனைகளுக்கு தற்போதைய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீர்வு காண்பார்களா? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்கலாம். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடுகின்றார். விவசாயிகள் வாங்கியுள்ள அத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் கடன்களையும் முதலில் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். தடையில்லா மின்சாரம் கிடைக்க வழிவகை செய்வோம் என்று கூறியிருக்கிறோம். பரவலாக எல்லோரிடத்திலிருந்து வருகிற முக்கியமான கோரிக்கை சாராய கடைகளை மூட வேண்டும் என்பதுதான். பெண்களிடமிருந்து திமுகவோ அதிமுகவோ சாராய கடைகளை மூடுவோம் என்று சொன்னால் அது வெறும் கண் துடைப்பு. சாராய கடைகளை மூடுவதற்கு அவர்களால் முடியாது. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் எமது கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. அதிமுக வேட்பாளராக என் முருகுமாறனே மீண்டும் களம் காண்கிறார். திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் KI மணிரத்னம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இந்த பகுதியில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, படித்த இளைஞர்கள் வேலை இல்லை.
இங்கே எந்த தொழிற்சாலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து கொள்ளிடம் தடுப்பணை கட்டிட்டாக்க அரியலூர் மாவட்டம் வரைக்கும் குடி தண்ணீரை சேமித்து வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லா வீடுமே குடிசை இல்லா கிராமமாக இருக்கணும்னு நான் முழுசாக பாடுபடுவேன். என்னுடைய இலக்கம் அதுதான். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்பு சோழன் களத்தில் உள்ளார். நான் அந்த பகுதியில் வெற்றி பெற்று வந்தால் சிதம்பரத்திலிருந்து காட்டுமாலை செல்லு கொண்டிருக்கிற அந்த சாலையிலே 2 பாலங்கள் பழுதடைந்துள்ளது. அந்த பாலத்தை சீரமைப்பதற்கு முதல் முயற்சியாக எடுத்து செயல்பட்டு அந்த பாலத்தை சீரமைத்து தருவேன். வீராணை ஏரியை உண்மையாக ஆழப்படுத்தி இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி அனைவருக்கும் பயன்படும் வகையிலே வீராணை ஏரியை தூர்வாரதற்கான முயற்சியை முழு முயற்சியாக எடுப்பேன். போட்டியிடும் வேட்பாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப் போகிறவர்கள் மக்கள். தேர்தல் முடிவு வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் குஜராத்தை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது ஹைதராபாத் அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை சட்டப்படி சந்தித்து வெற்றி பெறுவேன் என பிரேசில் அதிபர் தில்மா ரூசோ தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டில் 13 ஆண்டுகளாக இடதுசாரி தொழிலாளர் கட்சி ஆட்சியில் உள்ளது. பெண் அதிபராக தில்மா ரூசோ உள்ளார். இந்நிலையில் அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறி ரூசோவை பதவியிறக்கும் தீர்மானம் பிரேசில் நாடாளுமன்ற கீழவையில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து அவரை விசாரணைக்கு உட்படுத்த செனட் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளதால் ரூசோவுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. விரைவில் அவர் பதவியிறக்கம் செய்யப்பட்டு துணை அதிபராக உள்ள மிச்சல் தெமர் அதிபராக பொறுப்பேற்பார் என தெரிகிறது. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய தில்மா ரூசெஃப் ஒன்றும் அறியாதவர் மீது குற்றம் சுமத்துவது ஏற்புடையது அல்ல என்றும் இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் எனவும் கூறினார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் குஜராத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி திடலில் இந்த போட்டி நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனால் முதலில் களமிறங்கிய குஜராத் அணி வீரர்கள் ஹைதராபாத் அணி வீரர்களின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறினர். இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் குஜராத் அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 126 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 127 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஹைதராபாத் அணி களமிறங்கியது. முக்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த போதிலும் மறுமுனையில் ஷிகர் தவான் மட்டும் நிலைத்து நின்று ஆடினார். இதனால் 19வது ஓவர் முடிவில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புவனேஸ்வர் குமார் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். சென்னை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. திராவிட கட்சிகளுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை. டாக்டர் பாரிவேந்தர் குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தை விலைக்கு வாங்க முயற்சி. திமுக அதிமுக பற்றி பிரகாஷ் கருத்து. தமிழகம் 50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்டது. அதிமுக ஆட்சி குறித்து ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.